வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பற்றி தான் ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்பா. லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்லாம் நம்ம சேனலில் டக்குன்னு அப்லோட் பண்ணுவோம். எல்லாமே ப்ரூஃபோட தான். இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும்? அதாவது நீங்கள் நினைக்கிற பிராண்ட் கிடையாது. ராவா, ஸ்மாக்டவுன், NXT இல்லை அதர் பிராண்ட்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1 கிரேசன் வர எஃபெக்ட் ஷோ தான் இன்றைக்கி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சடனாக ஆஸ்டின் தியரி வந்துடுவார், வந்து கத்திக்கிட்டு இருப்பார். அது வந்து கிரேசன் வாருக்கு பிடிக்காது. அப்போ யார் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாருன்னா, நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரூட் தான். கோடி ரூட் அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன் இப்போதைக்கு கரண்ட்லி இருக்கார். அவர் வந்து உள்ளே வருவார். வந்தோன்னே என்ன பேசுவார்னா, நேற்று நீ ஒரு ட்வீட் போட்டிருந்தேல, அதாவது அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் அப்படி சொல்கிறேன். அதாவது என்ன போட்டிருந்தாருன்னா, நம்ம கிரேசோவில் என்ன போட்டிருந்தாருன்னா, கோடி ரூட் நீ வந்து தப்பான ஆள் கூட ஸ்டோரி பண்ணுற, தப்பான ஆள் கூட அவன் வந்து ஏற்கனவே இப்படி தான் ஜெரிக்கோவை அட்டாக் பண்ணான், ஜெரிக்கோ கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி அட்டாக் பண்ணால், ஆனால் ஜான்சினா கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி அட்டாக் பண்ணால், அடுத்து காஃபி கிங்ஸும் அண்ட் செமிசைனை கூட ஒரு வாட்டி அட்டாக் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே இவன் சைக்கோ தான் அப்படின்னு சொல்லனே. அவர் என்ன சொல்லுவார், எனக்கு தெரியும், ஆனால் அவன் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் அவர் யோசிப்பார், நடந்துக்கிற பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி யோசிப்பார். யோசிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசன் வாலர் சொல்லுவார், டக்குன்னு சடனாக பார்த்தா KO என்ட்ரன்ஸு. KO வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் சொல்ல வருவார், ஆமாம் நான் வந்து பழைய கெவின் ஓவன்ஸாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரி நான் வேணா பண்ணி காட்டவா அந்த மாதிரி சொல்லுவார். அட் ஒன் திங் கமான் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து கெவின் ஓவன்ஸும் அண்ட் கோடி ரூடும் சேர்ந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேருமே ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலர். எதுக்காகனா இது ஒரு மெயின் ஈவென்ட் ஷோவாக தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் ஈவென்ட் ஷோக்கு ஆக்கின மாதிரி அங்கேயே போட்டுருவாங்க. அதாவது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இது வந்து ஒரு மெயின் ஈவென்ட் ஷோவாக ஸ்மாக்டவுனில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே ஒரு ஆள் டைட்டில் ரேஸ் பண்ணி நிற்பாங்க. எனக்கு தோணுச்சு அப்பே, என்னடா இது இவங்க ரெண்டு பேருமே இப்படி கோஆர்டினேஷனாக காட்டுறாங்களே, இவங்களுக்கு எப்படி பெஸ்ட் இந்த பரியில் ஒரு நல்ல மேட்ச் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. இது வந்து ஒரு புது ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது வந்து AJ மாதிரிலாம் இல்லை, கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரூடுக்கும் ஒரு புது ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யா மூமெண்ட் தான்ப்பா. அதாவது எல்ஐ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட் டிஃபெண்டிங் மேட்ச் தான் இது. அதாவது லோகன் பால் தோக்கடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இது. அது யார் கூடனா, சாந்தோஸ் எஸ்கோபார் கூட தான். இவர் யாரை தோக்கடிச்சு ஃபஸ்ட்டு கண்டெண்டனாக வந்தார்னா, ஆண்ட்ரோட தோக்கடிச்சு போன வாரம் ஸ்மாக்டவுனில் ஃபஸ்ட்டு கண்டெண்டனாக வந்தார். வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் மேட்ச்சு யுனைடெட் ஸ்டேட் டிஃபெண்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ சாண்டோஸ் எஸ்கோபார் டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக வந்துட்டு போவாங்க. அதாவது லைட்டாக குழாய்ச்சிட்டு போடுவாங்க, ஆட்டையை குலைக்க பார்ப்பாங்க. அப்படி இதெல்லாம் கவனிக்காமல் நம்ம வந்து ஃபேன்ஸ், அதாவது எல்ஐ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து ஈஸியாக முடிச்சு விட்டுருவா. எனக்கு தெரியும் எல்ஐ நைட் தான் வின் பண்ணுவார். ஏன்னா எல்ஐ நைட்டுக்கு ஃபேன் பேஜ் வந்து அதிகம். எப்படி இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு டைட்டில் ரைனிங்கு. அதாவது இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்து தான் எல்ஐ நைட் எப்படியாவது ஒரு சாம்பியன் வைக்கணும். ஆனால் எல்ஐ நைட்டுக்கு இது ஒரு ஆபத்து தான். ஏன்னா நேற்று அப்டேட் வீடியோவில் போட்டிருந்தேன், லோகன் பால் வந்து அகைன் WWEக்கு வந்துட்டார். அதாவது டீலிங் சைன் பண்ணியிருக்காரு, ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு, எல்லா மேட்சுமே கம்ப்ளீட் பண்ண போகிறார் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து அகைன் இந்த ஒரு மேட்ச் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. எல்ஐ நைட் வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேட்ச்சு நடந்துச்சுன்னா யார் வின் போனான்னு தெரில. நம்பர் த்ரீ என்னென்னா, ஒரு 3 மேன் ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. அதாவது நம்ம உங்களுக்கு டீம் பிளாக்னு சொல்லலாமா, அப்படி தான் இருக்காங்க 3 பேருமே. டீம் பிளாக் அந்த மாதிரி வாசஸ் உங்களுக்கான, அதாவது டாக் டீம் சாம்பியனுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. உண்மையிலே வரலாம். கடைசியில் நம்ம டீம் பிளாக் தான் வின் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அது தப்பாக நினச்சிக்காங்க. பிடிக்கலைன்னா மாற்றிடுங்க. இது ஜானி கேர்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் லெவலில் புஷ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எதுக்குன்னா அவங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரியிலேருந்து ராயல் நம்பர் தான். அவங்க ராயல் நம்பர் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. வின் பண்ணி ரெசல்மேனியா வேணால் டைட்டில் புஷ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்பர் ஃபோர் என்னன்னா பிளட் லைன் ஸ்டோரி பற்றி தான். நியூ பிளட் லைனை வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க மாசா. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் என்ன உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மக்களையும் என்னை வந்து அக்னாலஜி பண்ணுங்கள், ரோமன் ரைன்ஸ் மாதிரி காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே வந்தோடனே ஸ்டோரி காட்டுறாங்க. ரோமன் ரைன்ஸ் போன வாரம் வந்து ஸ்மாக்டவுனில் எங்களை அடித்தான். ஆனால் அந்த ஊலாஃபால மாலையை எடுத்து கழுத்தில் போட பார்த்தா அவன் வந்து அது போட்டுட்டான். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நண்பன் ஜாக்கப் 40 உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணி ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி, அதாவது பவர் அது அவனோட பவர் பாம்பு ஷீல்ட் பவருமா அவனுக்கே போட்டாச்சு. அவனை போட்டு இங்கே காலைலே விழு வச்சாச்சு. இதுக்கு மேலே அவன் வந்து திருப்பி வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜாக்கப் 40க்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். அதாவது என்னென்னா, ஏற்கனவே அவன் காலில் இன்ஜுரியாக இருக்குது, அவனோட டாக் டீம் சாம்பியனை தூக்கி நான் டாங்கோ லோவாட்டை கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னடா அது, அவர் ஜாக்கப் 40 முழிப்பான், இது நான் கஷ்டப்பட்டு வின் பண்ணது, இவன் அசால்ட்டாக தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். இப்போ ஜாக்கப் 40யோட மைண்ட் வைஸ் நான் சும்மா தான் சொல்கிறேன். அதாவது நீ எப்படியாவது கவலைப்படாத, நான் எப்படியாவது நான் தூக்கி நான் ட்ரைபிள் சீஃப் ஆகிறேன் அந்த மாதிரி யோசிப்பார் போல இருக்குது. கஷ்டப்பட்டு அவர் கழுத்தில் சுமந்து வந்து புதுசாக இருந்தார். ஆனால் அதை தூக்கி அப்படியே டாங்கலாவோட கொடுத்துட்டான். டாங்கலாவை பற்றி சொல்லணுன்னா, அவனை பற்றி ஏற்கனவே காமெடியான மீம்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது வேறு லெவலாக. அவர் பண்ண பழைய சைனீஸ் ரெஸ்லிங்லாம் பார்த்திங்கன்னா கும்ஃபு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார்.
அதை அவர்கிட்ட போய் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருவாரு. நம்ம ஜாக்கப் ஃபட்டி அழுகுள்ளே கண்ணை மூடி அதாவது கையை கட்டி பிடிச்சிக்குவாப்புல சோலோ சிக்கோவா. அதுக்கப்புறம் கும்பிடு போட்டுக்கோல, இதோட சோலி முடிஞ்சிடா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு சடனாக என்ட்ரன்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள இறங்கி. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது, டைட்டில் மேட்ச்சு. அந்த மேட்ச் வந்து வாங்க நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் பத்தாது, நாங்கள் அந்த டைட்டில் உங்களுக்கு இல்லை அது எங்களுக்கு தான், அந்த மாதிரி வந்து சொல்லி என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்துடுவாங்க. ஜாக்கப் ஃபட்டி மறைச்சிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த மேட்ச்சில் சோலோ சிக்கோவா போயிடுவான். இருப்பாங்க. ஜாக்கப் ஃபட்டி இருப்பான். டேங்கலோவை பற்றி தெரியும், வாயை வச்சா சிரிப்பு தான் வருது சத்தியமாக. என்ன இப்போ ஜாக்கப் ஃபட்டி வந்ததுக்கப்புறம் இந்த 2 சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இந்த மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சை கரெக்டாக நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸு கரெக்டாக ஜெயிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷர் மூவ் போட்டு ஜெயிக்க போவாங்க. அப்போ நம்ம சடனாக ஜாக்கப் ஃபட்டி உள்ளே இறங்கிறாரு, சூப்பர் கிக் கொடுத்துருவாரு. சூப்பர் கிக் கொடுத்து எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி விட்ருவாங்க. அந்த மேட்ச்சை முடியாமையே அடிச்சு போட்டு பொழந்துருவாங்க. பொழந்ததுக்கப்புறம் சோலோ சிக்கோவா நிற்பார் மேலே, அதாவது எக்னாலஜி பண்ணுங்கன்ட்டு. சடனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமோசோ சாம்பா ஜானி கர்கின் வந்து உள்ளே இறங்கிடுவாங்க. உள்ளே இறங்கி அவங்களையும் அட்டாக் பண்ணி படுக்க போட்டுருவாங்க. பிளட் லைன் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திடுவாங்க. இதோட அவங்களோட பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. என்ன ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் ஒரு வேளை ஸ்மாக் டவுன் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி ஸ்மாக் டவுனு. பிளட் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஆகிட்டு இருக்காங்க. மேபி அகைன் இன்னொரு சூப்பர் ஸ்டார் வேணால் ஆட் ஆகலாம். அது ஜில்லா ஃபாட்டியாக கூட இருக்கலாம். அப்படி தான் இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து அதர் ஆப்போனண்ட் தான் வருவார். நம்பர் 5 மெயின் ஈவெண்ட் டைம் தான்ப்பா. கோடி ரூடு வந்து உள்ளே வராரு. கோடி ரூடு அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஆஸ்டின் தீரன் கிரேசன் வராரு. இந்த ஊனுக்கான மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து எப்போதாலும் மெயின் ஈவெண்ட் ஷோன்னு நடக்கணும். அது வந்து எப்போதாலும் நம்ம இவர் தான் கோடி ரூடு தான் ப்ளே பண்ணணும். அதுக்காக தான் இவரை வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ஃபேஸ் ரெஸ்லர் ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸு அகைன் ஹீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் வந்து பவர் பாம் போட்டதும் அதை பின் பண்ணதும் தரமாக அந்த மேட்ச்சை முடிச்சிருப்பார். இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து அது நான் போட மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க. அந்த என்ன பண்ணுவார்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை எடுத்து நிற்பார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் நம்ம கோடி ரூட் கையில் தூக்கி போடுவார். கோடி ரூட் வந்து கீழே முறைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து அப்புறமா என்ன பண்ணாரு, கையை தூக்கி காட்டிடுறாரு. என்னடா அது உங்கள் 2 பேருக்கான ஸ்டோரின்னு ஒரு புதுசாக போகுது, இது வரைக்கும் பார்க்காத ஸ்டோரியிலன்னு. எப்படி அந்த பெசின் பரினில் எப்படா அந்த மேட்ச் வருன்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் ஒரு ஹீல் ஆவாரா, அகைன்ஸ்ட் திரும்ப போகிறாரா, இல்லை என்ன நடக்குமோ தெரியல. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரல. அதுதான் ஒரு சேடான நியூஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியில் என்ன புஷ் பண்ணணும். டக்குன்னு புஷ் பண்ணால் அது சர்வைவல் சீரிஸ் வரைக்கும் இழுக்க முடியாது. பெசின் பரினுக்கு அப்புறம் ஒரு ஸ்மாக்டவுனுக்கு வரமாட்டார். இப்போதைக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.